வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தமிழ்லேயே போட்டுட்டேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் கணக்கு வீடியோ போடுறேன். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், என் வாய்ஸ் உங்களுக்கு தெளிவாக கேட்குதா என்னன்னு தெரியல. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன். ஏன் இப்போ இந்த கணக்குனா, நான் ரொம்ப நாள் கழித்து கணக்கு வீடியோ போடுறேன். அது இல்லாமல் ராக்கியவே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான் லைனுக்கே ஏற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் லாஸ்ட்டாக போட்ட கணக்கு வீடியோ ஹைதராபாத் தான் கோயம்புத்தூர் சம்திங், எனக்கே அது ஞாபகம் இல்லை. அதே ஏதோ ஒன்று தான் போட்டேன். ஸோ இதை போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாவில் இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரோ எனக்கு இந்த வண்டி போடணும், எவ்வளோ ஆகுது என்ன ஆகுது எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. சரி, கொஞ்சம் இப்போ நான் அந்த வண்டி போகலை, நம்ம ஃப்ரெண்டு தான் போயிருக்காப்புல. நான் தான் சொன்னேன் லாஸ்ட் டைம் ஒரு லைவில் சொன்னேன், கால் அடிபட்டுதுன்னு. இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிருக்கு, அதனால் வேறு ஒரு வண்டி மாற்றி வந்திருக்கேன். நம்ம வண்டி ஃப்ரெண்டு கொண்டு போயிருக்காப்புல. அது ஒரு பிரச்சனை விடுங்க. இப்போது அதில் என்னென்ன கணக்கு, நம்மளுக்கு எவ்வளோ மீதி ஆச்சு, அதை என்னென்ன பண்ணலாம், ஸோ நம்ம லைன் ஓட்டினா இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, இதில் எது நான் தேவையில்லாமல் செலவு பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து, அதாவது இது ஒரு சிங்கிள் இங்கேருந்து வண்டி போனதுக்கான கணக்கு மட்டும்தான், அங்கேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது எங்கே போச்சு, என்ன வந்தது, எல்லாத்தையும் நான் உள்ளே ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ அதை பாருங்கள். அண்ட் இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது எனக்கு நான் போட்ட கணக்கில் எனக்கு வந்தது, இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும், இதத்தனும் கொள்ளணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் நான் போட்ட எனக்கு கையில் இப்போது அந்த கணக்கு போக மீதி கணக்கு பண்ணால் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வண்டி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மொத்த வாடகையை பார்த்து ஏமாறாதீங்க. எல்லாத்துக்கான ப்ரூஃபும் உள்ளே கொடுக்குறேன். நான் இதில் அட்டாச் பண்ணியே சொல்கிறேன், அதுக்கான ப்ரூஃபு உள்ளே இருக்குது. அதாவது என்னென்ன எங்கெங்கே செலவு பண்ணுறதுக்கான இதுவெல்லாம் இருக்குது. ஐ மீன் இந்த ஆர்டிஓ செலவுலாம் ஏன்னா நம்மளாலும் கையில் எழுதுறது தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீசலு, டோல்கேட் இது எல்லாமே நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது நம்ம 28ஆந்தேதி ஆஃபீஸ்க்கு போகணும். அது ஆஃபீஸ் போய் 28ஆந்தேதி உட்காந்தோம். அண்ட் நம்மளுக்கு லோடு கிடச்சது பார்த்திங்கன்னா 30ஆந்தேதி தான். அண்ட் லோடு இறக்குனது பார்த்திங்கன்னா 6ஆந்தேதி. இது ஏன் சொல்கிறேன்னா, 28லேருந்து 29 ஆகலை, 30ஆந்தேதி ஆச்சு. 1ஆந்தேதி மே 1 உடைப்பாளர் லீவு. 2ஆந்தேதி பாட்லோடு ஏற்றிட்டு 3ஆந்தேதி வண்டி கிளம்பிடுச்சு. அங்கே போய் இறக்கிறதுக்கு 6 நாள். இது நடுவில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், அதை அப்படியே சொல்கிறேன். அண்ட் இது எங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லேருந்து சத்தீஸ்கர் போனோம். எந்த இடம் சத்தீஸ்கரில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகாப்பூர். அதுக்கு மெயின் ரோடு அது 65 ரூபா வாடகை. ஸோ இது மொத்த கிலோமீட்டர் நம்ம இங்கே லோக்கலில் லோடு ஏற்றி அங்கே போய் இறக்கிறது வரைக்கும் 2145. ஸோ இது மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 3 டன்னு, பாட்டோட சேர்த்தே 3 டன்னு தான். பாட்டோடு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபா. அது கடப்பா பக்கம் இறக்குறது, கடப்பா மெயின் அவுட்டர்லேயே தான் இறக்குறது. மொத்த வாடகை 72,000 ரூபா. அதை நான் இங்கே சைடில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது எங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன் ஆஃபீஸ் பேர் போட மாட்டேன்றேன், ஆஃபீஸ் உங்களுக்கு ஏன் கான்டாக்ட் தரல அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 வண்டி அனுப்புனேன். ஸோ அவங்க 3 பேர் சேர்ந்து பண்ண வேலைகள்னால இப்போ இந்த ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் காட்டக்கூடாது, சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் பிளர் பண்ணி போடுறேன். ஏன்னா நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனால் என்ன அந்த பிரச்சனை வெளியே வர முடியாமல் இருக்கிறேன். அது இன்றைக்கி இன்னொரு நாள் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. ஸோ இது மொத்தம் 72,000 ரூபா. இதில் ஆன செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கமிஷன் 4,000 ரூபா. இதுலேயே பாருங்கள், கமிஷன் மட்டும் எடுத்துருக்க மாட்டேன். இது இந்த லிஸ்ட்டில் கீழே இருக்கும் பாருங்கள். சின்ன செலவுகள்லாம், அதாவது அவங்க இந்த க்ரெயினு, பார்க்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. அதான் சேர்த்து 4,000 ரூபா. டீசல் மட்டும் 25,911, அதாவது 26,000 ரூபா பக்கம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் போய் அம்பிகாப்பூர் போய் நிற்கும்போது எனக்கு ஒரு ஆஃப் டேங்க் டீசல் கிட்ட எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதை நான் எம்டி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் போய் லோடு ஏற்றுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் இன்னும் மறுபடியும் சொல்கிறேன். லாஸ்ட்டில் டோல் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு, ரவுண்டு 5,000 ரூபாய்க்கு போட்டாச்சு. அதில் லாஸ்ட்டில் 300 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ஆர்டிஓ 700 ரூபா தான் எனக்கு, 500 ரூபா ஆச்சு. 700 ரூபா கணக்கு வச்சேன். ஆனால் 500 ரூபா பக்கம் தான் எனக்கு ஆர்டிஓ செலவு. அதாவது செக் போஸ்ட், பார்டர் செக் போஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆர்டிஓ தான் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து சிஜி மெக்கானிக்னா, நம்ம சத்தீஸ்கர் உள்ளே போனால் மெக்கானிக்கல் கேஸ்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கான ஃபோட்டோவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்துக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அந்த சீல் வச்சு கொடுக்கறதுக்கு 200 ரூபாவாம், அதாவது 1200 அதுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த பஸ் அண்ட் ரேப்பிடோன்னு போட்டிருக்கேன்ல, இது என்னன்னா, நம்ம போன டிரைவருங்க திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி இறங்கிட்டாங்க ஹைதராபாத்லேயே. ஸோ இப்போ தெரிஞ்ச அண்ணாவை தான் நாங்கள் அனுப்பியிருக்கேன். அதை நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புறனால, அதாவது அந்த டிரைவருங்க உடனே இறங்குறாங்கன்றனால உடனே நான் அனுப்புகிறோன்னு நம்ம கை காசுலேருந்து தான் போட்டு அனுப்பியிருக்கேன். ஸோ அதை எக்ஸ்பென்ஸில் சேர்த்துக்கிட்டேன்.
1500 பஸ் சார்ஜ் ப்ளஸ் அந்த ரேபிடோவில் போய் வண்டிக்கிட்ட நின்னதுக்கு. ஸோ டிரைவர் சேலரி 16%க்கு 11,520 ரூபா. அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு போட்டிருக்கல, அது என்னன்னா வண்டியில் போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டூமில் சட்டி லைட் போட்டிருந்தோம் இல்லையா, அது லைனிங் நல்லா தான் இருக்குன்னு 2வது தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதில் லைட்டு மட்டும் மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கான செலவு தான் அந்த 1,550 ரூபா. இது டோட்டலாக செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 50,651 ரூபா ஆகுது. ஸோ இதுதான், அதாவது நம்ம 72,000ல் 50,561 ரூபா தான் ஆகுது. இதை நம்ம டிரைவராக போனால் எவ்வளோ, ஓன்கம் டிரைவராக போனால் எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஸோ இது டிரைவராக போனால் இந்த நடையில் பார்த்துக்கோங்க, இந்த 72,000ல் மீதி 21,350 ரூபா தான் கிடைக்கும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. 72,000 அந்த மொத்த செலவில் 72,000 போக 21,300 ரூபா தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், 350 ரூபா. இதுவே ஒரு ஓன்கம் டிரைவராக போகிறார் அப்படின்னா அவருக்கு பார்த்துக்கோங்க 32,800 வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 11,000 இருக்குல்ல எங்களுக்கு, இந்த 11,000 இருக்குல்ல, இதே நம்ம சேர்த்துக்கிறோம், நம்ம சம்பளத்தையே சேர்த்துக்கிறோம் இதில். அதனால் 32,800 நம்மக்கிட்ட வருது. ஸோ இதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓன்கம் டிரைவராக ஓட்டினா பெஸ்ட்டா, டிரைவராக ஓட்டினா பெஸ்ட்டான்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ இதுக்கான செலவு தான் இது. ஸோ டீசல் பில் இருக்கிறதெல்லாம் நான் சைடில் போட்டுடுறேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே மெயின்டெனன்ஸை நம்ம இதில் நோட் பண்ணுவோம். இந்த வாட்டி நான் நோட் பண்ணலை. ஸோ அதை முக்கியமாக போட்டிருக்கேன், வித்தவுட் மெயின்டெனன்ஸ். அதாவது நான் மெயின்டெனன்ஸை போடாமல் இது வந்திருக்கு. நீங்கள் இதுலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21,000 ஒரு 2,000 எடுத்து வச்சுக்கோங்க, பேலன்ஸாக மெயின்டெனன்ஸில் வச்சுக்கோங்க. சாரி, 2,000 மெயின்டெனன்ஸ் வச்சுக்கோங்க, பேலன்ஸாக இன்கமில் வச்சுக்கோங்க. இதே ஓன்கம் டிரைவராக போனால் அதே தான் 2,800 தூக்கி வச்சுட்டு 30 ரூபா உங்கள் இன்கமில் வச்சுக்கோங்க. ஸோ இதை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த டிரைவர் ஏன் இறங்கிட்டாங்க அப்படின்னா, போன வழியில் அவங்க தாத்தா சீரியஸாக இருக்காங்கன்னு இறங்கிட்டாங்கன்னு சொன்னாலே நான் தனிப்பட்ட முறையில் காசு போட்டேன். அப்போ எனக்கு இந்த 1,500 ரூபா, அதாவது அந்த நேரத்தில் என்னால் போக முடியல, கால் அடிபட்டிருந்தது இல்லையா, அதனால் டிரைவரை நான் போட்டேன். ஸோ அதனால் இந்த 1,500 ரூபா அது அதில் சேர்ந்துருக்கு. அப்படி இல்லைனா இதில் இன்னொரு 1,500 பக்கம் கூட வந்திருக்கலாம், இது 2 தொகையிலையும். ஸோ இது எனக்கு கிடைச்சது. நீங்களும் உங்களுக்கு என்ன இருக்குது எதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கான டீட்டெயிலும் அந்த சைடில் கொடுத்துருக்கேன். இது எனக்கு இருக்க ப்ரூஃப், என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் இதில் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்துக்காங்க. அண்ட் ஏன் ஆஃபீஸ் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன்னா 2 பேர் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி நம்பர் வாங்கிட்டு போய் ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு சண்டை போட்டார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் லோடை ஏற்றிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு எனக்கு லோடு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லி இறக்க சொல்லி பாதி தூரம் போயிட்டு பிரச்சனை பண்ணி அந்த வண்டி இறக்கிட்டார். ஸோ அதனால் இந்த ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அண்ட் பேர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதனால தான் ப்ளட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் வாங்க, நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஐடியா பார்த்துருப்பீங்க, முடிஞ்சுதா? இதில் என்னென்னா, இது ஒரு பக்கம் போனது, அதாவது கோயம்புத்தூரில் ஏற்றி அம்பிகாப்பூர் போனது மட்டும்தான். அம்பிகாப்பூர்லேருந்து வண்டி ஒடிசா போய் கிட்டத்தட்ட 9 நாள் ஆச்சு வண்டி லோடு ஏற. அது ஏன் என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் அதில் இப்போ வண்டி இப்போ லோடு ஆகிடுச்சு, வண்டி ட்ராவலில் இருக்குது. முடிஞ்ச உடனே அதுக்கான கணக்கு அனுப்புகிறேன். அது வண்டி மொத்தமாக எவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிருக்கு, மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ, அதில் எவ்வளோ லாஸ்ட்டாக நம்ம கையில் இருப்பு நின்று இருக்குது, இதில் டிரைவர் போட்டால் என்ன, ஓன்கம் டிரைவராக ஓட்டினா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சின்ன வண்டி பற்றி அதுக்கான கணக்கு வீடியோ அண்ட் போகிற வர செலவு எல்லாமே A to Z போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க. பாய் பாய்.